பொருணை ரெஸ்டோரேஷன் கலெக்டிவ் மூலமா இந்த தாமிரபரணி புனரமைப்பு நிகழ்வுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இதோட மேஸ்காட்டை ஒரு விலங்கினத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மேஸ்காட் பற்றியும் ஏன் இந்த உயிரினத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். ஆமாம், ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ ஒரு காடு நல்லா இருக்கணும்னா அந்த காட்டில் புலி இருந்தால் அந்த காடு நல்லா இருக்குன்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கிடுவோம். அது நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா புலி இருந்ததுன்னா புலி தான் அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர். அது இருந்ததுன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய உணவு சங்கிலி நல்லா இருக்கும். அந்த காட்டில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும். காட்டில் நல்ல தாவரங்கள்லாம் வளர்றதுக்கு வாய்ப்பு அமையும். அதே மாதிரி ஒரு ஆறு வந்து நல்லா இருக்குன்னா, ஒரு ரிவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா, அந்த ரிவரோட ஹெல்த் சொல்லக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றர்னு சொல்லக்கூடிய நீர்நாய். அந்த நீர்நாய் எதுக்கு நீர்நாய் நம்ம முன்மொழிதோம்னா, ஆற்றுல இருக்கக்கூடிய ஒரு ஏபெக்ஸ் ப்ரெடேட்டர். இங்கே இருக்கக்கூடிய அந்த உணவு சங்கிலியில் மேலே உச்சத்தில் இருக்கக்கூடியது நீர்நாய் தான். நீர்நாய் வந்து ஒரு ஆற்றுல இருக்குன்னா அந்த ஆற்றுல மற்ற உயிரினங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடோட இருக்கும். இப்போ தாமிரபரணி ஆற்றுல எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வெளிநாட்டிலேருந்து வர மீன்கள்லாம் அங்கே அளவுக்கு அதிகமாக பெருக்க எடுத்துட்டு அதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த ஆட்டர்லாம் இருந்ததுன்னா அதோட ஒரு கண்ட்ரோல் வந்து அது கொண்டு வரும். அடுத்து இந்த ஆட்டர் வாழதுக்கு நிறைய இந்த ரைப்பேரியன் தேவைப்படும். இந்த ரைப்பேரியன் நல்லா இருந்தால் ஆறு வந்து உங்களுக்கு வருஷம் பூரா வற்றாமல் ஓட முடியும். இந்த வெள்ளை கட்டுப்பாடுகள் இது பண்ண முடியும். இந்த ரைப்பேரியன் ஹெல்த் வந்து நல்லா இருந்துச்சுன்னா ஆட்டரும் அதில் வந்துடும். அப்போ ஆட்டர் வந்து ஒரு காலத்தில் தாமிரபரணியில் பாவனாசில் ஆரம்பித்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் பரவலாக பார்த்துருக்காங்க. அதுக்கு ஒரு மிக முக்கிய சான்றா நம்ம திருப்படைமுருகர் கோவில் கோபுர ஓவியத்தில் வந்து அந்த நீர்நாயோட 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழர்கள் வந்து அதில் அந்த ஓவியத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம நதியில வந்து இந்த நீர்நாயோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த நீர்நாய் இப்போதைக்கு நம்ம தாமிரபரணி ஆற்றுல பாவனாசிலேருந்து நதியுனி வரைக்கும் இந்த நீர்நாயை பார்க்க முடியுது. இங்கே வந்து நதி வந்து ஒரு செழிப்பாக தான் இருக்குது. இந்த நீர்நாய் வந்து பழையபடி நம்ம ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் இந்த நீர்நாய் நம்ம தாமிரபரணியில் வந்துட்டுனா தாமிரபரணி நம்ம வந்து ஒரு பழைய நிலைமைக்கு வந்துட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ அதனால நம்ம இந்த ஆற்றை வந்து நம்ம முன்மொழிகிறோம்.